உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 68வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை இவ்வுலகுக்கு உணர்த்திய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய வணக்கங்களும் சமர்ப்பணம் ஆகட்டும். அவரால் உபதேசிக்கப்பட்ட இத்தத்துவ ஞானத்தை உலக மக்களாகிய நாங்களும் அறிந்து பயன்பெறுமாறு துணை புரிந்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றி மகிழ்கின்றேன். இந்த தத்துவ ஞானத்தை கற்க வேண்டும் என்ற விருப்பத்தை உருவாக்கி தந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் குறித்தாகட்டும். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி பலகாலமாக ஆர்வத்தோடு அதனை நடத்தி வரக்கூடிய பெரியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தத்துவ அறிவை பெற வேண்டும் என்பதிலே உண்மை விருப்பம் கொண்டு இந்த சங்கமத்தில் இணைந்து இயங்கி வரும் மற்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். தத்துவ கல்வியை கற்க வேண்டும் என்ற விருப்பினாலே முதலிலே நாங்கள் மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானாரால் இயற்றப்பட்ட உண்மை விளக்கம் என்கின்ற நூலை எங்களுடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரையின் துணையோடு கற்றோம். அதைத் தொடர்ந்து மாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற சந்தான குரவர்களிலே ஒருவரான பெரியார் இயற்றிய 8 நூல்கள் இருக்கின்றன. அந்த 8 நூல்களிலே ஒரு நூலாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்கும் வாய்ப்பை திருவருள் நமக்கு கூட்டிற்று. அந்த திருவருட்பயன் என்பது 100 குறள்களால் ஆக்கப்பட்டது. கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 101 குறள்கள் அதிலே அமைந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நூலினை யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவருடைய உரையின் துணையோடு நாம் கற்க முடிந்தது. இடையிடையே ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரையின் துணையையும் நாம் பெற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மன ஆர்வம் காரணமாக நேராக சிவஞான சித்தியார் நூலுக்கு வந்திருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட சிவஞான சித்தியார் என்ற நூலை கற்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி திருவிடங்கம் என்பவர் செய்த உரையை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த நூலை பயின்று வருகிறோம். இந்த நூலை நாங்கள் முதலிலே பயின்றது பாயிரம் என்று சொல்லப்படுகிற பகுதியை. அதிலே விநாயக வணக்கம் உட்பட 6 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. விநாயகர் வணங்கி பரசிவத்தை வணங்கி நூலை கற்கிறவர்கள் கற்கிறதனுடைய பயன் முதலிய விவரங்களை எல்லாம் சொல்லி அவையடக்கத்தை 2 பாடலால் சுட்டி பாயிரத்தை முடிக்கிறார். அந்த பாயிரவியல் முடிந்த பிறகு அளவையியல் படைத்தோம். அதை பிரமாண இயல் என்றும் சொல்வார்கள். அந்த அளவியலிலே சைவ சித்தாந்திகள் அளவை என்பது உண்மையை நிறுவுகிற கருவி என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த கருவிகளிலே அந்த கருவிகள் 10ஆக உரைக்கப்பட்டாலும் சைவ சித்தாந்திகள் அந்த கருவிகளை அந்த 10லே 3ஐத்தான் அடிப்படையாக எடுத்துக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த 3க்குள்ளே இந்த 10 பிரமாணங்களும் அடங்கி விடுவதாக அவர்கள் கருதுகிறார்கள்.
அந்த 3 பிரமாணங்கள் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று பிரியும். காட்சி என்பது புலன்களினுடைய அறிவுக்கருவிகளுடைய துணை கொண்டு நாம் ஒரு செய்தியை அறிவது காட்சி பிரமாணம். அறிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்றை ஊகித்து அறிவது அனுமான பிரமாணம். உயர்ந்தோரால் சொல்லப்படுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வது அல்லது அதை வைத்து ஒன்றை அறிவது என்பது ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்களாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அந்த பிரமாணங்கள் மேலும் விரிகிறது. உள்ளே காட்சி பிரமாணம், வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று 4ஆக விரிகிறது. அனுமான பிரமாணம் தன்பொருட்டனுமானம், பிறர் பொருட்டனுமானம் என்று 2 வகையாக விரிகிறது. ஒன்று அனுமானித்து தான் அறிவது அல்லது அனுமானித்து அறிவதை மற்றவர்களுக்கு உணர்த்துவது என்று அதற்கு பொருள்படுகிறது. ஆகம பிரமாணம் மந்திரம், உபதேசம், தந்திரம், தந்திரம், உபதேசம் என 3 வகையாக பிரிகின்றது என்று விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே இன்னும் சில பகுதிகளை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகு நேராக நூலுக்குள்ளே இறங்குகிறார்கள். அந்த நூலுக்குள்ளே சொல்லப்படுகிற விடயங்களிலே முதல் விடயமாக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி தர்க்கங்களோடு நிறுவப்படுகிறது. அதாவது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்த்துவது. அதற்கு பிறகு அதனுடைய அந்த இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அதனுடைய இலக்கணத்தை அறிவது. அந்த பகுதியிலே அந்த உண்மையை அறிகிற பகுதிக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள் பேரை. பதி உண்மை. பதி உண்மை, பதி இலக்கணம் என்று 2 பகுதி. அதிலே உண்மை இலக்கணம் என்ற 2லே நாங்கள் முதலிலே பதிப்பு சுபாசம் என்கின்ற 3லே பதி உயர்ந்த பொருள் என்றபடியால் பதியை அறிய விளங்க முற்படுகிறோம். பதியினுடைய உண்மையை முதலிலே சொல்ல வருகிறார். இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று, தோன்றி மறைகிற பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு அறிவு என்ற ஒன்று இல்லை. ஆகவே அதனை தோற்றி மறைக்க ஒரு புறம்பொருள் தேவை என்பதாக அந்த உண்மை பகுதி விரிகிறது. பிறகு இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மை தெரிந்த பிறகு அதனுடைய இலக்கணம் என்ன? ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதனுடைய இலக்கணம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே 2வதாக பதி இலக்கணத்தை சொல்லத் தொடங்குகிறார். பதி இலக்கணம் சொல்லத் தொடங்குகிற பொழுது அந்த இறைவனுடைய இலக்கணங்கள் என்ன என்பதாக அந்த பகுதி விரிகிறது. பிரபஞ்சம் தோன்றுகிற முறைமை என்பவையாக விரிந்து கொண்டு வந்து 58வது பாட்டிலிருந்து தொடங்குகிறதா? பதி இலக்கணம். பதி இலக்கணத்திலே ஆமாங்க ஐயா, 2வது அதிகரணம் 38லேருந்து தொடங்குது. 38வது முதல்வனது தடத்த வடிவம் பற்றி சொல்கிறார்கள். அது இலக்கணத்திலே முதல்வனது தடத்த வடிவம் பற்றி சொல்கிறார்கள். இறைவனுக்கு 2 வடிவங்கள் உண்டு. அதிலே சொரூப இலக்கணம், சொரூப வடிவம் என்று சொரூபம் என்று ஒன்று, அடுத்தது தடத்தம் என்பது ஒன்று. சொரூபம் என்பது நம் சிந்தைக்கு அகப்படாத இறைவனுடைய நிலை. அடுத்தது தடத்தம் என்கின்ற நிலையிலே இறைவன் அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 நிலைகளை கொள்கிறான் என்று விளக்கம் செய்தார்கள். அப்படி இறைவன் வடிவம் கொள்கிற பொழுது அந்த வடிவமானது நமக்கு கிடைக்கிற வடிவம் போன்றது அன்று. நம்முடைய வடிவங்கள் மாயாகாரிய வடிவங்கள். இறைவனது வடிவம் என்பது திருவருள் சக்தியினாலே ஆனதே தவிர நம்மை போன்ற மாயா வடிவம் கொண்டது அல்ல என்பதை விளக்கம் படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து உருவம் திருமேனி வெற்றி வருகிற சந்தேகங்களை எல்லாம் நீக்குகிறார்கள். வேதங்கள், ஆகமங்கள், இதிகாச புராணங்கள் முதலியவற்றை வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு விளக்கப்படுத்தி
இறைவனுடைய வடிவம் இத்தகையது, திருவருட்சக்தியினாலே ஆனது என்பதாக சொல்லுகிறார்கள். உருவத்திருமேனி கொண்டால் ஒருவன் நம்முடைய சிந்தைக்கு அகப்படுவான். அதனாலே இறைவனுடைய உருவத்திருமேனிகளை நாம் சிந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி சிந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால் இறைவன் நம் அறிவுக்கு உட்பட்டவனாக ஆகிவிடுவானா என்ற கேள்வி பிறக்கிற பொழுது அப்படி இல்லை. அவன் சிந்திக்கிற தன்மையை தந்தாலும் அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டனாகவே இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய பல வடிவங்களை ஒன்றுபடுத்தி காட்டி அதை எடுத்துச் சொல்கிறார். அதற்கு பிறகு இறைவன் ஏன் உருவத்திருமேனி கொள்கிறான் என்பதை எடுத்து காட்டுகிறார். அவனுடைய உருவத்திருமேனி அல்லாவிட்டால் உபதேசம் முதலியவை நிகழாது என்பதை அதற்கு காரணங்களாக எடுத்து சொல்லி, உருவத்திருமேனி என்று ஒன்று இருக்கிற காரணத்தினாலே அருவத்திருமேனி இருக்க வேண்டும் என்று அடுத்த நிலைக்கு, ஏனால் இறைவனுக்கு 3 நிலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். உருவத்திருமேனி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த உருவம் தோன்றுவதற்கு அருவம் ஒன்று இருக்க வேண்டும், இல்லது புறவாது என்பது நம்முடைய கொள்கை. ஆகவே அருவத்திருமேனி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நிறுவுகிறார். பிறகு உருவமும் இருக்கிறது அருவமும் இருக்கிறது என்றால் அருவம் உருவமாக மாறுகிற பொழுது வருகிற இடைநிலை என்று இருக்கிறது. அந்த இடைநிலையே அருவுருவத்திருமேனி என்பதாக சொல்லி, அதற்கு பிறகு இறைவனுக்கு இவையெல்லாம் வடிவங்கள் என்று சுட்டிக்காட்டி, உருவ வடிவங்கள் என்று சுட்டிக்காட்டிய பிறகு அடுத்ததாக இறைவனுக்கு உபச்சார திருமேனிகள் என்ற திருமேனியும் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனை அத்துவா வடிவம் என்று உபச்சார திருமேனியிலேயே முதல் நிலையிலே அத்துவா வடிவம் என்று பேசுகிறார்கள். அந்த அத்துவா வடிவம் என்பது உங்களுக்கு என்ன என்று தெரியும். சுத்தமாயிலே 6 விடயங்கள், அதாவது மந்திரம் பதம் வண்ணம் என்கின்ற 3 சொற்பிரபஞ்சமும், அதற்கு பிறகு புவனம் தத்துவம் கலை புவனம், கலை தத்துவம் புவனம் என்கின்ற 3 பொருட்பிரபஞ்சமுமாக 6 விஷயங்கள் சேர்ந்து அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த அத்துவாக்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். பதம் என்பது அச்சரம், அவற்றினுடைய தொகுப்பு பதம், அந்த பதத்தினுடைய தொகுப்பு மந்திரம் என்று சொற்பிரபஞ்சம் விரிகிறது. பொருட்பிரபஞ்சம் என்பது என்னவென்றால் கலை தத்துவம் புவனம் என்று 3ஆக பிரிகிறது. இதிலே தத்துவம் புவனம் நாங்கள் ஓரளவு அறிந்த விஷயங்கள் தான். தத்துவம் 36 தத்துவமாக விரியும். அந்த தத்துவ விவரம் பற்றி ஓரளவு நீங்கள் விளக்கம் அளவுக்கு படித்திருக்கிறீர்கள். அடுத்தது புவனங்கள் பற்றியும் நாங்கள் படித்திருக்கிறோம். உயிர்கள் அனுபவம் பெறுவதற்கான இடங்களாக புவனங்கள் கருதப்படுகின்றன. இதிலே இந்த கலை என்பது பற்றி நானும் அதிகம் உங்களுக்கு சொல்லவில்லை. கலை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நம் மத்தியிலே தெரியாமல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இது பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைத்தேன். கலை என்ற அந்த வார்த்தை பிரயோகம் 2 இடத்திலே பிரயோகிக்கப்படுகிறது. ஒன்று பொருட்பிரபஞ்சத்திலே பிரயோகிக்கப்படுகிறது. கலை தத்துவம் புவனம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கலை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிறகு தத்துவங்களுக்குள்ளேயும் கலை என்ற ஒன்றை பயன்படுத்துகிறோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற அந்த பஞ்சகஞ்சுகங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 5லேயும் கலை என்ற சொல் பிரயோகம் வருகிறது. இந்த 2 கலையும் ஒன்றா? இன்றைக்கு நான் சொல்லுகிற விடயங்கள் கொஞ்சம் புது விஷயங்கள். இப்போ இந்த கலை பற்றி சொல்லுகிறேன். கொஞ்சம் மனத்தை ஒருமைப்படுத்தி கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். கலை என்பது பொருட்பிரபஞ்சத்திலேயும் ஒன்றாக சொல்லப்படுகிறது, தத்துவங்களுக்குள்ளேயும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இவை 2ம் ஒன்றா? இது ஒரு சிக்கல். தத்துவங்கள் பிடிக்கிற பொழுது சில நேரத்திலே ஒரு சொல் பிரயோகம் 2 இடத்திலே குறிக்கப்படும். ஆகவே 2 இடத்திலும் குறிக்கப்படுகிற பொழுது 2ம் ஒன்றா என்ற ஒரு மயக்கம் ஏற்படும். இந்த தத்துவத்திலே சொல்லப்படுகிற கலை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்பது வேறு. அங்கே என்னவென்றால் இறைவன் ஒரு உயிரை அனுபவத்துக்கு உட்படுத்துவதற்காக தயார் செய்வான்.
அப்படி தயார் செய்கிற பொழுது அதற்கு அது இயங்க வேண்டும், அந்த உயிர் இயங்க வேண்டும். அப்போ அந்த இயங்குவதற்காக இறைவன் என்ன செய்வான் என்றால், இயங்குவதற்கான ஒரு டைம் டேபிள் போடுவான். முன்பும் நான் முன்னைய மாணவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புதிய மாணவர்களும் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். ஒரு டைம் டேபிள், ஒரு ஒரு வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கான ஒரு டைம் டேபிள் இருக்க வேண்டும், அட்டவணை என்ற ஒன்று இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் முதல் அந்த அந்த அட்டவணையை உருவாக்க வேண்டும். அந்த அட்டவணையை உருவாக்குவதற்கு காலம் தேவை. காலம் என்று ஒன்று இருந்தால்தான் நாங்கள் அதிலே இருந்து இயங்க முடியும். ஆகவே காலத்தை உருவாக்குவான். நம்முடைய இயக்கம், நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், இடம் காலம் என்ற 2 கூடாக நம்முடைய இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இடத்தினோடு நாம் இயங்குவோம். இதிலிருந்து அவ்வளவு தூரம் போகிறோம் என்றால் இடத்திலே இயங்குவது. நேற்றிலிருந்து இன்றைக்கு வரையும் வந்திருக்கிறேன் என்றால் காலத்திலே இயங்குவது. அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நம்முடைய தமிழ் இலக்கணக்காரர்கள் வினைச்சொல் சொல்லி பற்றி சொல்லுகிற பொழுது அது காலங்காட்டும் வினைச்சொல் என்பது காலம் காட்ட வேண்டும் என்பதை ஒரு நியதியாக வரைவிலக்கணமாக சொன்னார்கள். வந்தான் என்றால் நேற்று வந்தான், வருகிறான் என்றால் இப்பொழுது வருகிறான், வருவான் என்றால் இனி வருவான். அது பெயர் சொல் அப்படி காட்டாது. கந்தன், சுப்பன், மணியன் என்ற சொற்கள் காலம் காட்டாது. ஆனால் வினைச்சொல் காலம் காட்டும். எப்போது வந்தான், எப்போது வருகிறான், எப்போது வருவான் என்பது பற்றி காட்டுகிறதுனாலே இந்த வினைச்சொல்லுக்கு காலம் காட்டுகிற தன்மை உண்டு என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் காலத்திலும் இயங்குகிறோம், இடத்திலும் இயங்குகிறோம். இடத்திலே இயங்குவது பற்றிய முயற்சி நம் செயலிலே, நம் ஆற்றலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நான் இங்கிருந்து அங்கு போகலாம், திருப்பி அங்கிருந்து இங்கு வரலாம். இது அந்த இட இயக்கம் என்பது நம் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கால இயக்கத்தை நாங்கள் இன்னும் அப்படி பயன்படுத்த பழகவில்லை. நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்தேன், ஆனால் இன்றைக்கு இருந்து நேற்றைக்கு போக முடியாது. கால இயக்கத்திலே இருக்கிற சங்கடம் இதுதான். இன்னும் காலத்துக்கூடாக இயங்குகிற முயற்சியிலே வெற்றி பெறவில்லை நாங்கள். ஆனால் ஞானியர்களுக்கு அந்த வாய்ப்பு பெற்றிருந்தார்கள் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த நேற்றிலிருந்து இன்றைக்கு வருவது போல இன்றைக்கு நேற்று வருவது பற்றி காலத்திலே இயங்க முடியுமா? காலத்திலே இயங்குகிறோம் என்பது தெரிகிறது. நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்பது கால இயக்கம் என்பது தெரிகிறது. ஆனால் திருப்பி நேற்றைக்கு போக முடியவில்லை என்பதை வைத்துக்கொண்டு நமக்கு கால இயக்கம் பற்றிய சிந்தனைகள் பிறக்கின்றன. மேனாட்டர்கள் இது பற்றி அதிகம் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். காலத்திலேயும் இயங்கலாம் என்பது. டைம் மிஷின் என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு பல சினிமா படங்களை எல்லாம் தயாரிக்கிறார்கள். தமிழிலே கூட அண்மையிலே ஒரு கால இயக்கம் காட்டுகிறதான ஒரு சினிமா படம், அது சிவகுமாருடைய மூத்த மகன் நடித்தது. 24 ஏதோ அந்த பெயரிலே வந்த படத்திலே கால இயக்கம் பற்றிய செய்தியை உட்கொண்டிருக்கிறார்கள். கற்பனைகள் பிறக்கிறது என்றால் இல்ல, உள்ளதிலே இருந்துதான் கற்பனை பிறக்கும். திடீரென்று கற்பனை பிறக்காது. மேற்கு நாட்டிலே ஒரு ஓவிய போட்டி வைத்தார்களாம். அந்த ஓவிய போட்டியிலே நிபந்தனை என்னவென்றால், இருக்கிற எதுவும் இல்லாத ஒரு புதிய கற்பனையாக இருக்க வேண்டும் என்று அந்த போட்டி. அதற்கு அந்த ஓவியம் வரையும்படி சொன்ன பொழுது பல பேர் வரைந்தார்கள். ஒன்றும் வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் ஒருவர் சிங்கத்துக்கு சிறகு கொடுத்தார், இன்னொருவர் யானையை எலி போல உறவிட்டார். இப்படியாக வேறு வேறு மலர்களிலே இதுகளிலே வேறு 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 வடிவங்களை உருவாக்கி ஓவியத்துக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்பனைகள் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த கற்பனைக்கும் பரிசு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கற்பனை எல்லாம் இருந்ததை வைத்துக் கொண்டுதான் இன்னொன்றாய் ஆக்கினார்கள். சுயமாக ஒன்றை சிந்திக்க முடியவில்லை என்பது ஒரு குறையாக இருந்தது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த கால தத்துவம் பற்றி, இந்த டைம் மிஷின் பற்றி இப்ப கற்பனைகள் வர தொடங்கி விட்டதென்றால் ஏதோ அப்படி ஒன்று இருக்கிறது, நாம் காலத்திலும் இயங்க முடியும் என்கின்ற அந்த உண்மையை இப்பொழுதுதான் அவர்கள் விளங்க தொடங்கி இருக்கிறார்கள். நாங்கள் என்றைக்கோ அது பற்றி விளங்கிவிட்டோம்.
ஆகவே இந்த காலம் என்கின்ற ஒன்றை இறைவன் முதல் உருவாக்கி அதிலே நம்மை இயங்க விடுவான். காலம், அதற்கு பிறகு அந்த காலத்திலே நாங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்ற வரைவு திட்டமிடல் வேண்டும். நாங்கள் ஒரு டூர் போவோம் என்றால் அதற்கு காலத்தை முதல் நியமிப்போம். என்ன, எத்தனை நாட்கள் போவது, 4 நாள் போவதா, 5 நாள் போவதா என்று காலம் நியமிக்கப்படும். அது எங்களுடைய இயல்பு தானே. எங்கேயாவது ஒரு பயணம் போவென்றால் காலம் நியமிப்போம் முதலிலே. அதற்கு பிறகு நியதி, எங்கெங்கு போவது, அந்த நாட்கள் அந்த காலத்துக்குள்ளே எந்த கோயிலுக்கு போவது, எந்த இதுக்கு போவது என்பது அது நியமிப்பது. அதனாலேதான் அந்த 2வது தத்துவம் வருகிறது, கால தத்துவம், நியதி தத்துவம். உயிர்கள் இயங்க தொடங்குவதற்கு முன்பு இறைவன் காலத்தை உருவாக்குகிறான். அதற்கு பிறகு அதற்கான நியதியை உருவாக்குகிறான். அதற்கு பிறகு இனி உயிர் இயங்க வேண்டும். ஆனால் உயிர் ஆணவம் ஏற்பட்டு கேவல நிலையிலே இயங்க முடியாமல் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அது உயிரினுடைய கேவல நிலையை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். கேவல நிலையிலே உயிர் ஆணவர்களுக்குள்ளே அகப்பட்டு முற்றும் இயங்க முடியாத நிலையிலே இருக்கிற காரணத்தினாலே கால நியதியை நியமித்தால் போதாது. உயிர் இயங்கினால்தான் அனுபவங்கள் பெறலாம். அதனாலே அந்த உயிரினுடைய மயக்கத்தை கலைப்பான். ஒரு கொஞ்சம் ஆணவ இருளை அப்படியே நகர்த்தி அதற்கு சின்ன வெளிச்சத்தை கொடுப்பான் இறைவன். அங்கே அதுக்கு பெயர் தான் கலை என்பது, கலை என்று வருகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் படித்தோம் அல்லவா? அதிலே அந்த அந்த ஆணவமலத்தினுடைய அந்த 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 முழுமையான ஆணவமலத்துக்குள் அகப்பட்டு இருக்கிறதாகிய ஆன்மாவுக்கு ஒரு சின்ன இயக்கத்தை கொடுப்பது, கலைத்து விடுவது என்பதிலேதான் அந்த கலை என்கிறது வருகிறது. அதிலே காலம், நியதி, கலை. அதற்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் அறிவு வருகிறது. இருள் நீங்கினோடனே ஒளி வந்த உடனே கொஞ்சம் அறிவு வரும். தூக்கம் முழுக்க படுத்து விட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே நமக்கு விழிப்பு வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய வரும் என்று நினைக்க தொடங்குவோம் அல்லவா? அதுதான் காலம், நியதி, கலை, வித்தை. வித்தை என்பது அதுதான், அறிவு வரும். அதற்கு பிறகு நியதி, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அராகம் என்பது விருப்பு என்பது தோன்றும். அந்த அறிவு வந்தவுடனே விருப்பு தோன்றும். அதற்கு பிறகு செயல் தோன்றும். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த கலை, வித்தை, அராகம் என்பது, கலை என்பது உண்மையிலே செயலை குறிக்கும், இயங்கத் தொடங்குகிறது என்ற செயலை குறிக்கும். அதற்கு பிறகு அறிவு வரும். அறிவு வந்த பிறகு இச்சை, விருப்பங்கள் வரும். அதற்கு பிறகு அது இயங்க தொடங்கும். இது அந்த உயிரை ஓட விடுகிற முயற்சி. உயிரினுடைய கிரியாசக்தியை இறைவன் கொஞ்சம் தூண்டிவிட்ட உடனே ஞானாசக்தி வந்து அதற்கு பிறகு இச்சாசக்தி வரும். இந்த உயிரினுடைய 3 சக்தியும் இயங்க தொடங்கின உடனே உயிர் பிறகு இந்த தன்னுடைய கண்ம வினைக்கேற்ப இயங்குகிற ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் என்பதாகத்தான் தத்துவங்களுக்குள்ளே வருகிற கலையினுடைய விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ கேள்வி, ரொம்ப நாளாக நான் எனக்குள்ளே இருந்து என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த கேள்வியிலே ஒரு கேள்வி இது என்னவென்றால், அப்படியானால் இந்த பொருட்பிரபஞ்சத்திலே வருகிற கலை, தத்துவம், போனம் என்பதிலே வருகிற கலை என்பது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது நீங்கள் தெரியும். அந்த கலைகளை நாங்கள் படித்திருக்கிறோம். நிவித்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5 கலைகள் சொல்லப்படுகின்றன. அது நாங்கள் இந்த புத்தகத்திலே இப்ப படிக்கிறோம். 5 கலைகள் சொல்லப்படுகின்றன. மேலிருந்து கீழே சொல்வதனால் சாந்தி அதீதை, சாந்தி, வித்தை, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி அதீதை, சாந்தி, வித்தை, பிரதிஷ்டை, நிவிர்த்தி என்கின்ற 5 கலைகள் இருக்கின்றன என்று படித்திருக்கிறோம். இந்த 5 கலைகள் என்னவென்றால், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். 5 கலைகள் என்பது இங்கே உலகங்களை சுட்டுகிற சொற்களாக இருக்கின்றன. நம்முடைய பெரியவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் அல்ல, அவருடைய ஞானாசக்தியினாலே, ஞான காட்சியினாலே அல்லது யோக காட்சியினாலே அவர்கள் கண்டு சொன்னது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 5 வகையான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன என்கிறார்.
பிரபஞ்சங்களுக்குள்ளே உலகங்கள் இருக்கின்றன. இப்ப நாங்கள் வாழ்கிற பூமி என்பது ஒரு பால்வழிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பால்வழிக்குள்ளே இருக்கிற விஷயம். நான் நினைக்கிறேன் இவர்களுடைய கருத்துப்படி 5 விதமான பால்வழிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக இயங்குகின்றன என்பது நம்முடைய பெரியவர்கள், இந்த தத்துவ ஞானிகள் சொல்லுகிற விஷயம். அந்த 5 வகையான அதை உலகம் என்ற பெயராலே சொல்லுவோம். ஒரு உலகம் என்றால் ஒரு பால்வழி. பிறகு அதற்குள்ளே ஒவ்வொரு புவனங்கள் தங்கி இருக்கும். ஒரு பால்வழிக்குள்ளே பல புவனங்கள் தங்கி இருக்கும். நாம் தங்கி இருக்கக்கூடியதான பால்வழி தான் உள்ள பால்வழிக்குள்ளே மிக கீழ்மையான பால்வழி என்கிறார். கீழே என்றால் கீழே இருக்கிறது என்பது மட்டும் அர்த்தம் இல்லை, கீழ்மையானது என்றும் அர்த்தம். நமக்கு மேற்பட்ட பால்வழிகளிலே இருக்கக்கூடிய புவனங்களிலே வாழுகிறவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கிருக்கிற விடயங்கள் எல்லாம் நம்மை விட உயர்ந்த விடயங்களாக கருதப்படுகிறது என்பது நம் பெரியவர்களுடைய முடிவு. அதாவது இந்த நம் புவனங்களை நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட, புவனம் வேறு, நான் சொல்வது பால்வழியை சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பால்வழி என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தவில்லை, அவர்கள் உலகம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்த 5 கலைகளும் 5 உலகங்களை குறிப்பதாக சொல்கிறார்கள். இந்த 5 உலகங்களும் அதற்குள்ளே புவனங்கள் தங்கி இருக்கும். இந்த 5 உலகங்களிலே நாங்கள் தங்கி இருக்கிற உலகம் தான் கீழ்ப்பட்ட உலகம் என்கிறார்கள். அதாவது நாங்கள் இந்த கலைகள் சொன்னோமே, முதலிலே சாந்தி அதீதை, சாந்தி, வித்தை, பிரதிஷ்டை, நிவிர்த்தி. நாங்கள் இருக்கிற புவனம் என்பது இந்த நிவிர்த்தி கலை என்கின்ற உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மேற்பட்ட 2ம் இருக்கிறதே, சாந்தி, சாந்தி அதீதை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் மாயையை 3 கூறுகளாக பிரிக்கிறோம். மாயையை 3 கூறுகளாக பிரிக்கிறோம் என்றால் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 மாயையாக பிரிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். சுத்த மாயை என்பது சிவதத்துவங்களை உள்ளடக்கியது. அடுத்தது கீழே இருக்கக்கூடியது ஆன்ம தத்துவங்களை குறிப்பது, நடுவிலே இருப்பது வித்யா தத்துவங்களை குறிப்பது என்று 3ஆக பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த நான் சொன்ன இந்த உலகம் என்று சொன்னேனே, அதிலே சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று சொல்லப்படுகிற உலகங்கள் எல்லாம் சுத்த மாயைக்குள்ளே அடங்குவது என்று சொல்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்கின்ற இந்த 2 உலகங்களும் சுத்த மாயை என்கின்ற, உங்களுக்கு சுத்த மாயா தத்துவம் தெரியும், அந்த 5 தத்துவம், அதற்குள்ளேதான் இந்த உலகங்கள் தங்கி இருக்கின்றனவா. இப்ப நாங்கள் பேசுறது சயின்ஸ் உலகத்துக்கு சொல்ல வேண்டியது, நம் பெரியவர்கள் எப்படி கண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது. முதல் நாம் கண்டபடிய பிறகு அல்லவா சொல்ல முடியும். அந்த சாந்தி அதீத கலை, சாந்திகளை என்கின்ற 2ம் சுத்தமாயா தத்துவத்துக்குள் இருக்கிற உலகங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியதாகிய இந்த வித்யா கலை என்பது அசுத்தமாய்க்குள்ளே இருக்கக்கூடிய உலகம். அதற்கு கீழே இருக்கக்கூடியதாகிய பிரதிஷ்டா கலை, நிவிர்த்தி கலை என்கின்ற 2ம் நாங்கள் சொல்வதாகிய இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே இருக்கிற உலகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்ப பிரகிருதி மாயைக்குள்ளே 2 உலகங்கள், சுத்த மாயைக்குள்ளே 2 உலகங்கள், அசுத்த மாயைக்குள்ளே ஒரு உலகம். அசுத்த மாயைக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கு வித்யா கலை என்று பெயர். தத்துவம் வேறு, கலை வேறு, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு உலகத்துக்களும் பல புவனங்கள் இருக்கின்றன, எண்ணிலடங்காத உலகங்கள் இருக்கின்றன என்கிறார்கள். நாங்கள் வாழ்கிற கலை, நான் சொன்னேனே நிவிர்த்தி கலை என்கின்ற இந்த நிவிர்த்தி கலைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்றால் இதற்குள்ளே எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன என்கிறார். இதுக்குள்ளதான் நம்ம இந்த சின்ன விளையாட்டுகள், அவரை இவரை தேடுறது, அந்த உலகத்தில் இருக்கிறவர் இந்த உலகத்தை தேடுறது, இதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் பிரம்மாண்டம் என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய இந்த தேடுதலை பற்றி படிக்கிற பொழுதுதான் நாம் பண்ணுகிற கற்பனைகள், நாம் சொல்லுகிற அறிவெல்லாம் எவ்வளவு ஒரு புள்ளி அளவாக போய்விடுகிறது என்ற உண்மை தெரிகிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை புவனத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எங்களுடைய நிலை என்பது அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த விடயத்தை தான்
இந்த உலகங்களினுடைய விடயத்தை தான் நாங்கள் கலைகள் என்ற பெயரால் சொல்லுகிறோம். இந்த இந்த 5 கலைகளும் 5 உலகங்களை குறிப்பன என்பதை மறக்காமல் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே மேலே இருக்கிற 2 கலைகளும் உயர்ந்த உலகத்தை குறிப்பன. நடுவிலே ஒரு புவனம், வித்யா கலை என்கின்ற புவனம், கீழே இன்னும் 2 புவனம், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை என்கின்ற 2ம் அதற்கு கீழே இருக்கிற புவனங்கள். இதிலே இறைவன் இன்னும் நிறைய சொல்கிறார்கள். இதிலே இறைவன் என்ன செய்கிறாராம், இந்த மேலே இருக்கிற 2 உலகங்களையும் அழித்து ஒடுக்குகிற வேலை நேரே பரமசிவனால் இயற்றப்படுமா. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய புவனங்களை ஒடுக்குகிற வேலையை சிவன் நேராக செய்ய மாட்டார், அவருடைய அதிகாரம் பெற்ற ஒருவர் செய்வார். அதுபோல கீழே இருக்கிற 2 கலைகளையும் 2 உலகங்களையும் கூட இறைவன் நேராக ஒடுக்க மாட்டான், அவன் கொடுத்த அதிகாரத்தினாலே பெற்றிருக்கக்கூடிய இந்த ருத்ரன் முதலியவர்கள் ஒடுக்குவார்கள் என்கிறார்கள். இந்த இந்த ஒத்த உலகத்தையும் ஒடுக்குவதற்கு பெயர் தான் மகா சங்காரம் என்று பெயர். எல்லாம் ஒரு நேரத்திலே ஒடுக்கப்பட்டுவிடும். ஆனால் எல்லா நேரத்திலும் அப்படி ஒடுக்கப்படுவதில்லையா. வேறு வேறு கீழே இருக்கிற 2 புவனங்களை மட்டும் 2 கலைகளை மட்டும் ஒடுக்குகிற காலம் என்று ஒன்று அது பகுதி சங்காரம். ஒரு சங்காரத்தினுடைய ஒரு பகுதியை செய்வது என்று தனியே நிகழும் என்கிறார்கள். அப்படி கீழே இருக்கக்கூடிய அந்த சங்காரத்தை கீழ் 2 நான் சொன்னேனே, அடிப்படையிலே இருக்கிற நாங்கள் வாழுகிற புவனம், அதற்கு முதல் இருக்கிறதாகிய நாங்கள் வாழுகிற கலை, அதற்கு முதல் கலையை ஒதுக்கிறவருக்கு பெயர் தான் நாங்கள் சொல்லுகிற இந்த சிவன் பிரம்மா ருத்திரன் என்று வருகிற ஒருத்திரன் தான் அதை செய்வார். அவர் கூட இன்னும் அதற்கு மேலே அனந்தேஸ்வரர், ஸ்ரீகண்ட ருத்திரர் போன்றவர்களை வைத்துக் கொண்டுதான் அதெல்லாம் நடக்கும் என்று மிகப்பெரிய விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். இந்த புவனங்கள் பற்றிய செய்திகள் இன்னும் வரப்போகின்றன. நாங்கள் இப்போ சொன்ன கலை என்ற அந்த உலகத்துக்குள்ளே எத்தனை விதமான புவனங்கள் இருக்கின்றன, எவ்வளவு ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் மகாபாரதத்திலே நம்முடைய சிவஞான மாமுனிவர் எல்லாம் எண்ணிக்கணக்கோடு சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இது நமக்கு தேவையில்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இதை இப்போ மேற்கு நாட்டாருக்குத்தான் சிவஞான முனிவர் சொல்லி இருக்க வேணும் போல் தெரிகிறது. அவர்கள் என்றால் அதை வைத்து தேடுவார்கள். நாங்கள் அதை படித்து விட்டு சும்மா தேவாரம் படிப்போம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்த வேலை. அறிவு பகுதிக்குள்ளே நாம் தேவாரம் படிப்போம் என்றதை இழிவுபடுத்தி சொல்லவில்லை. நமக்கு இது ஒரு தேடுதற்குரிய விடயம் என்கின்ற அந்த எண்ணம் வருவதில்லை. இப்படி புவனங்கள் இருக்கின்றன. இந்த கலை என்பது நான் சொல்லப்பட்டதான அத்துவாக்களுக்குள்ளே வரக்கூடிய கலை என்பதற்குள்ளே இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கிறது. இந்த அத்துவாக்களை இறைவன் தனக்கு வடிவாக கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த அத்துவாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்பிரபஞ்சத்திலே வரக்கூடியதாகிய மந்திரம், பதம், வண்ணம் என்பதிலே மந்திரம் என்பதும் இறைரூபமாக ஆகும் என்று காட்டி அந்த மந்திரத்தை 11 மந்திரமாக எடுத்து சொல்கிறார்கள். பஞ்சபிரம்ம மந்திரம் என்றும் ஷட்டங்க மந்திரம் என்றும் 6 5 11 மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக அமைபவை என்பதை எடுத்து காட்டி அதற்கு பிறகு நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற பகுதி சக்தியினுடைய சொல்லுகிறேன் இலக்கணம். சக்தியினுடைய இலக்கணம். அதிலே சக்தி ஒன்று தொழில் வேறுபாட்டால் பலவாக மாறுகிறது. சக்தி என்பது ஒன்றேதான். பல சக்திகள் பெயர்கள் இருக்கின்றன, ஜனனி முதலிய பல பெயர்கள் இருந்தாலும் அது ஒன்றுதான் பலவாக மாறுகிறது என்பதை 81வது பாட்டிலே சொல்லுகிறார். அந்த 81 இருந்து நாங்கள் ஒழிப்பினை படிப்போம். சரி. சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதடி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் எண் 81. பாடல் தலைப்பு
சக்தி ஒன்று தொழில் வேறுபாட்டால் பல. பொழிப்புரை. அரசன் சக்தி ஒன்றே மந்திரி முதலாயினோரிடத்து நின்று செய்யும் தொழில் வேறுபாட்டால் பலவேறு வகைப்பட்டார் போல சிவசக்தி ஒன்றே அயன் முதலாயினோரிடத்து நின்று செய்யும் தொழில் வேறுபாட்டால் செனனி முதலியனவாய் பலவேறு வகைப்படும். அச்சக்தி முதல்வனோடு பிரிவின்றி நின்று அம்முதல்வன் நினைத்தபடி போக மோட்சங்களை கொடுக்கும். இதுதான் முக்கியம். சக்தி என்பது ஒன்று, அது பலவாக பலவிடத்திலே செயல்படுகிற பொழுது பல பெயர் வருகிறது. அதற்கு உதாரணம் சொல்லுகிறார். அரசனுடைய சக்தி கீழே இருக்கிற பதவியாளர்களுக்கு பிரிக்கப்படுகிற பொழுது வேறு வேறு சக்தியாக இருக்கு. நாங்கள் இப்பொழுது அதை சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு மந்திரியிடம் போனால் அவர் இந்த பவர் எனக்கு இல்லை என்கிறார். அதுக்கு கீழே உள்ள அடுத்த கலெக்டரிடம் போனால் அவர் என் பவருக்குள்ளே இது வராது என்கிறார். அதற்கு கீழே இருக்கிற ஒரு ஆட்சியாளரிடம் போனால் அவர் இது என் பவருக்கு அப்பாற்பட்டது என்கிறார். அப்ப பவர் என்பது என்ன? சக்தி. அப்ப இந்த பவர் என்று இவர்கள் சொல்றதெல்லாம் என்ன? மேல்பட்ட இருந்து ஒருவர் பவர் கொடுக்கிறார் இவர்களுக்கு. அதை வரையறுத்திருக்கிறோம். இன்னாருக்கு கீழே வரும் பொழுது இவருக்கு இவ்வளவுதான் பவர். அந்த பவர் யாருடைய பவர் என்றால் ஆக மேலே இருக்கிறவருடைய பவர் தான், அவருடைய சக்தி இவர். அப்ப அதைத்தான் சொல்லுகிறோம், இது எனக்கு மேற்பட்ட விஷயம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சக்தி என்பது கீழிறங்கி வருகிற வரைக்கும் அரசனுடைய சக்தி பிரிக்கப்படுகிறது என்றால் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதுபோலத்தான் நம்முடைய சக்தி, இறைவனுடைய திருவருட் சக்தி என்பது பல இடங்களிலே பலவாக பிரிகிற பொழுது பல பெயர்கள் பெறுகிறதே தவிர சக்தி பலவல்ல, ஒன்றுதான் என்பதை எடுத்து சொல்லுகிறார். செய்கிறது என்றால் முதல்வனோடு பிரிவின்றி நிற்கும். இதெல்லாம் பாருங்கள், இதை நம்ம சித்தாந்தம் படிக்கிறார்கள். இதை சக்தியின்றோமே அது உமையால் என்று சொல்லி இறைவனோடு பிரிவின்றி நிற்கும் என்றால் அது அர்த்தநாரீஸ்வரர் போல கலந்து நிற்கும். இதுவல்ல, உண்மையிலே இதுவல்ல. கலந்து நிற்கும் என்றால் என்ன நடக்கும் என்றால் இறைவன் வேறு சக்தி வேறு. இப்ப நான் இயங்குகிறேன், என்னுடைய கையை இப்படி ஆட்டுகிறேன், இது என் சக்தியினுடைய செயல். இந்த சக்தி எங்கே இருந்து வந்தது என்றால் எனக்குள்ளேதான் இருந்தது. என்னுடைய ஆற்றல் என்பது, என்னுடைய பவர் என்று சொல்கிறோமே, என்னுடைய ஆற்றல் என்பது எனக்கு வேறுபட்டது ஒன்று இல்லை. எப்பொழுது என் உயிர் போகிறதோ அப்ப அந்த பவரும் போய்விடும். என்னுடைய உடம்பிலே விட்டு என் உயிர் போன்று விட்டால் அது பிறகு கையாட்ட முடியாது, பவர் போய்விடும். அப்போ அதுபோலத்தான் இறைவனோடு சக்தி கலந்திருக்கிறது. நமக்கு அதை விளக்கம் பண்ணுவதற்காகத்தான் சக்தி என்றால் உமையம்மை, சிவன் என்றால் இது என்று சொல்லுகிறார்கள். அந்த மூல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றினுடைய பவருக்குத்தான் சக்தி என்று பெயர். நான் திரும்ப இந்த பவர் என்று ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறேன் நினைக்காதீர்கள். அது இப்ப பிரயோகத்தில் இருக்கபடியால் விளங்கும் என்றபடியால் சொல்லுகிறேன். அந்த மூல பரம்பொருளினுடைய ஆற்றல் அது எப்பொழுதும் அதனுடைய கலந்து நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருளினுடைய ஆற்றல் என்பது அந்த பொருள் இருக்கும் வரையும் அந்த ஆற்றல் இருக்கும். அப்படித்தான் இந்த சக்தி கலந்து நிற்கிறது. அது என்ன செய்யும் என்றால் இறைவன் இந்த உயிருக்கு இவ்வளவு செய்யலாம் என்று நினைக்கிற பொழுது அதற்கான போகத்தை கொடுக்கும். இந்த உயிர் பக்குவப்பட்டு விட்டது, இனி அதை எடுத்துக்கொள்ளலாம் நினைப்பான், அதற்குரிய மோட்சத்தை கொடுக்கும். இறைவன் ஏவ இந்த சக்தி இயங்கும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் ஏவ நான் இந்த டம்ளரை தூக்குவேன், வைகின்றால் வைத்து விடுவேன். அப்போ ஏவுகிறது நான், அந்த இயக்குவது சக்தி. இது ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொண்டுதான் இது முழுவதும் படிக்க வேண்டும். இறைவன் ஏவுகிறான் என்றால் இறைவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கான ஆற்றலுக்கு பெயர் சக்தி. இறைவன் ஏவ அந்த ஆற்றல் இயங்கும். அந்த ஆற்றல் என்ன செய்யும் என்றால் உயிர்களுக்கு போகத்தையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும். இப்படியாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடல் 82. பாடல் தலைப்பு சக்தியின் வடிவம். பொழிப்புரை. சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம், அதுவே பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகள் அனைத்தையும் காரியப்படுத்தும். இது அடுத்த செய்தி சொல்லுகிறார்கள். சிவசக்தியின் சொரூபம் என்ன? எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம் அப்படி விளங்கி பார்ப்போம். எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கான வடிவம் எது என்றால் என்னுடைய புத்தி தான், என்னுடைய அறிவு தான் என்னுடைய சக்தி.
இதை தூக்கு என்று சொல்லு ஆர்டர் பண்றது என் புத்தி தான், வை என்று சொல்வதும் என்னுடைய புத்தி தான். அப்போ புத்தி என்பது அறிவு. ஆகவே சிவசக்தியின் சொரூபம் என்பது சுத்த ஞானம். அதற்கு சுத்த ஞானம் என்று போடாமல் ஞானம் என்று போட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே சுத்த ஞானம் என்று போடுகிறார்கள். என்றால் பின்னாலே சுத்தமில்லாத ஒரு ஞானம் பற்றி பேச வேண்டி இருக்கிறது. அதில் இருந்து பிரிப்பதற்காகத்தான் இந்த சுத்த ஞானம் என்ற சொல்லை போடுகிறார்கள். சுத்த ஞானம் என்றால் இறைவனுடைய சக்தி என்பது, சுரூபம் என்பது சுத்த ஞானம்தான். அந்த சுத்த ஞானம் என்பது என்னவென்றால் தடையில்லாத அறிவு. இறைவனை பற்றி நாங்கள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம், இறைவனுக்கு மலபந்தம் இல்லை. பந்தம் என்பது தொடர்பு கூட தெரியும். இறைவனுக்கு மலபந்தம் என்பது தொடியிலும் இல்லை. உயிர்களுக்கு மலபந்தம் இருக்கிறது. அடுத்தது மலங்கள் தான், உங்களுக்கு தெரியும், அவைதான் மலங்கள். அடுத்தது வருகிற பாசம்தான் மலங்கள். இந்த பாச தொடர்பு பசுவுக்கு உண்டு, பதிக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்ப அது நமக்கு தெரியும். அதனாலே அதனுடைய அறிவை மறைக்க ஒரு பொருளும் இல்லை. அதனாலேதான் அதனுடைய அறிவை மறைப்பில்லாத அறிவு என்று சொல்லுகிறார்கள், சுத்த ஞானம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இறைவன் சிவசக்தியின் சொரூபம் என்றால் என்னவென்றால் சுத்த ஞானம்தான். அப்ப இறைவனுடைய என்னுடைய புத்தி, இப்போ நான் இதை செய்து விட்டு ஐயோ நான் போன வகுப்பு எனக்கு திருப்தியா எடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன் அல்லவா? அப்போ ஏதோ ஒரு மறைப்பு இருந்திருக்கிறது. அந்த மறைப்பை செந்தில் போனவரை கண்டுபிடித்தும் விட்டார், அது வேற விஷயம். இப்போ இந்த மறைப்பு இல்லாத அறிவல்ல எங்களுடைய அறிவு. அப்பப்போ மறைப்பு இருக்கும், அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப விளங்கும், அல்லது நேரத்துல சோர்ந்து போய் இருக்கும். இறைவனுடைய அறிவுக்கு அந்த வேலையே இல்லை. ஏனென்றால் அங்கே மறைப்பென்பதே இல்லாத வடிவம் என்றபடியால் அந்த சிவசக்தி என்று சொல்லப்படுகிற அந்த மூலசக்தி, அந்த மூலசக்தியினுடைய வடிவம் எதுவென்று கேட்டால் அது சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய, நாங்கள் சொல்லுவோமே பரசிவம் என்று சொல்லுகிறோமே, அதிலே வருகிற பராசக்தி என்று சொல்லுகிறோமே, அந்த சக்தி என்பது அது முற்று முழுதான சுத்த ஞானமே அதனுடைய சக்தி என்று சொல்லப்படுகிறது. மறைப்பில்லாத சக்தி தான் இறைவனுடைய சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகளை காரியப்படுத்தும் என்கிறார். இந்த அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பராசக்தியினுடன் இருக்கக்கூடியதாகிய அந்த ஞானாசக்தி, சுத்த ஞானசக்தி என்று சொல்லுகிறோமே, அது பிறகு கீழே இயக்கும். அதுக்கு பிறகு 3 விதமான சக்திகள் இருக்கின்றன: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இந்த ஞானசக்தி வேறு. கீழே இருக்கிற சக்தியினுடைய 3 கூறுகள் தான் இச்சை, கிரியை, ஞானம். பராசக்தியிடம் இருக்கிற ஞானாசக்தி வேறு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானாசக்தியை தான் சுத்த ஞானாசக்தி என்று சொல்கிறார்கள். அதை திருப்பி படித்துவிட்டு மேலே போங்கள். சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம், அதுவே பராசக்தி எனப்படும். அச்சக்தியே கிரியாசக்தி முதலிய சக்திகள் அனைத்தையும் காரியப்படுத்தும். பாடல் எண் 83. பாடல் தலைப்பு சக்தி பேதங்களும் அவற்றின் தொழிலும். பொழிப்புரை. பராசக்தியானது பொது வகையால் ஒன்றாய் இச்சை, ஞானம், கிரியை என்னும் வியாபார பேதத்தால் மூவகைப்படும். பொது வகையால் பராசக்தியானது பொது வகையால் ஒன்றுதான். இந்த மூலசக்தி என்று சொன்னமே, தடையில்லாத ஞானம், அது ஒன்றுதான். ஒன்றாய் பிறகு அது விரிகிற பொழுது, வியாபாரம் என்பது விரிகிறது. கிடைத்த பொருளை விரித்து கொடுப்பதற்கு பேர் தான் வியாபாரம். நாங்கள் செய்கிற வியாபாரமும் அதுதான். இந்த வியாபாரம் என்பது என்ன செய்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால், பொது வகையால் ஒன்றாய் விரிகிற பொழுது இச்சை, ஞானம், கிரியை என்று திருப்பி விரிகிறது. அங்கேயும் ஒரு ஞானம், மேலேயும் ஒரு ஞானம். மேலே உள்ள ஞானம் தடையில்லா ஞானம், கீழே உள்ள ஞானம் தடை உள்ள ஞானம் என்று வரப்போகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். பொது வகையால் ஒன்றாய் இச்சை, ஞானம், கிரியை என்னும் வியாபார பேதத்தால் மூவகைப்படும் என்று சொல்கிறார். உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிக்கும் பொருட்டு பரமசிவன் கொண்ட கருணை இச்சாசக்தியும். அது பிறகு அதற்கு இச்சாசக்தி என்பதற்கு விளக்கம் சொல்ற. இச்சை சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, வியாபார பேதமாக இருக்கிற சக்தி 3. இச்சை இறைவனுடைய, இப்ப நாங்கள் பேசுவது இறைவனுடைய சக்தி பற்றி, நம்முடைய உயிர் சக்திகள் பற்றி அல்ல.
இறைவனுடைய இச்சா சக்தி என்ன என்றால் இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று அவன் நினைப்பானாம், இறங்குவானாம். அந்த இரக்கத்துக்கு இச்சை என்று பெயர். அவனுக்கு வேற என்ன தேவை இருக்கிறது? பரசிவன் தனக்காக இறங்க வேண்டிய தேவை என்று அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எல்லாம் வல்லவன், எல்லாம் செய்ய வல்லவன், எல்லா அறிவும் உடையவன், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அவனுக்கு என்ன இச்சை ஏன் தர வேண்டி வந்தது என்றால், இந்த உயிர்கள் மலவயப்பட்டு கிடந்து கஷ்டப்படுகிறதே என்பதை பார்த்து இறங்குகிற தன்மைதான் அவனுடைய இச்சாசக்தி என்கிறார். பரமசிவன் கொண்ட கருணை உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிக்கும் பொருட்டு பரமசிவன் கொண்ட கருணைதான் இச்சாசக்தி. அதுதான் அவனுடைய விருப்பம். அதற்கு செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் ஞானம் ஞானாசக்தி. அவற்றை மீட்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். எப்படி மீட்கலாம் என்று ஒரு திட்டம் வேணும் அல்லவா? அந்த மீட்கின்ற முறையை அறிந்து கொள்வதற்கு பெயர் ஞானாசக்தி. அதற்கு பிறகு அவற்றை செயல்படுத்துகிற பொழுது அது கிரியாசக்தி என்றும் 3 சக்தியாக பிரிகிறது என்கிறார். இது வரைக்கும் நடத்துறீங்க. இனி புது பாடல். பாடல் எண் 84. பாடல் தலைப்பு சிவசமவாதிகள் ஆசங்கையும் மறுப்பும். சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடின் அனாதி மலம் இவற்றினை மறைக்கும். காவலன் இவன் செய் கர்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் பாவியாம் புத்தி முத்தி பயன்கொளும் பண்பிற்றாகும். பொருளுரை. சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடின். இதிலே கேள்வி தொடங்குகிறது. அதாவது இதற்கு சிவசமவாதி ஆசங்கை என்றால் சந்தேகம், அதற்கான மறுப்பு. அதுதானே ஆசங்கை மறுப்பு என்ற சொற்கள். இப்ப உங்களுக்கு ஆசங்கை என்ற சொல் உங்களுக்கு பிரயோகத்தாலே பயிற்சிக்கு வந்திருக்கும். ஆசங்கை என்றால் அவர்கள் ஒரு ஐயத்தை கிளப்புகிறார்கள். என்ன கிளப்புகிறார்கள் என்றால், இறைவனுக்கு இச்சை கிரியை ஞானம் என்று 3 இருக்கிறது என்று சொல்கிறாய். உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நினைப்பு இச்சை, அதை எப்படி செய்யலாம் என்று தெரிந்து கொள்வது கிரியை. கிரியை இல்லை, அது ஞானம். அதற்கு பிறகு அதை செயல்படுத்துவது கிரியை. ஆகவே இறைவனுக்கு இச்சை கிரியை ஞானம் என்ற 3 இருக்கிறது என்று சொல்கிறாய். அவன் கேட்கிறான் சைவ சித்தாந்தியிடம், உயிர்களுக்கும் இச்சை கிரியை ஞானம் இருக்கிறது, எந்த அறிவுள்ள பொருளுக்கும் இச்சை கிரியை ஞானம் என்ற 3 இருக்கும், இறைவனுக்கும் இருக்கிறது என்கிறாய், உயிருக்கும் இருக்கிறது என்றாய். ஆகவே இறைவனும் உயிரும் ஒன்றுதானே என்று ஒரு குறுக்கு கேள்வியை தூக்கி போடுகிறார்கள். அதற்கு பதில் சொல்வதுதான் இந்த பாடல். 2க்கும் இச்சைகிரிய ஞானம் இருந்தாலும் அது வேறு இது வேறு என்று சொல்ல போகிறார். படியுங்கள். சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடின் உயிர்களும் இச்சை ஞானம் கிரியை என்னும் 3 சக்திகள் உடையர் ஆதலின் முதல்வனை ஒப்பவர் ஆவர் என்று சொல்லின் இவற்றினை அனாதி மலம் மறைக்கும். கேவலத்தில் இச்சக்திகளை அனாதியாயுள்ள ஆணவ மலம் மறைக்கும். இதுக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், உயிரடுக்கு கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று 3 நிலைகள் உண்டு. திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் மனதிலே நிற்கும். மேற்படிகளுக்கு போகிற பொழுது கார் ஓடுறது உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்பீட் பிடிச்சு ஓடலாம். தேர் அப்படி ஓட இயலாது. கோயிலில் தேர் ஓடுறதுனால் மெல்ல மெல்ல இழுத்து சரக்கு கட்டை போட்டு 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 தேனிக்கா இப்படி இழுக்கிறீர்கள், ஒரே இழுவையா இழுத்து கொண்டு விடப்படாத தேர் முட்டுக்கலைன்னா தேர் கவுண்டு போகும். அப்படித்தான் இந்த படிப்புகளும் நாங்கள் மெல்ல மெல்லத்தான் படிக்க வேண்டும். அப்பதான் மனதுக்குள்ளே அவை வேரோடி நிற்கும். அதனாலதான் சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்லுகிறார்கள், என்ன அது சொல்லது, படியுங்கள். இவற்றினை அனாதி மலம் மறைக்கும். கேவலத்தில் இச்சக்திகளை அனாதியாயுள்ள ஆணவ மலம் மறைக்கும். அதுதான். அப்போ என்ன சொல்ல வந்தார்கள் என்றால், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை 3 விதமாய் பிரிக்கிறார்கள். கேவலம், சகலம், சுத்தம். இதெல்லாம் பிரயோகத்திலே உடனே கேவலம் என்றால் உயிர் முற்றறிவில்லாமல் இருப்பது, சகலம் என்றால் சிற்றறிவு பெற்று இருப்பது, சுத்தம் என்றால் பேரறிவு பெற்று இருப்பது. இதுதான் 3 நிலை. ஆன்மாக்களுக்கு இப்படி 3 நிலை உண்டு. முற்றாக அறிவு இயக்கம் இல்லாத ஒரு நிலை, ஓரளவு இயங்கக்கூடிய நிலை, முற்றாக இறையோடு கலக்கிற நிலை என்று 3 நிலை உண்டு. ஆனால்
இறைக்கு அது இல்லை என்றால் அவன் மலபந்தமே இல்லாதவன். ஆகவே அவனுடைய இச்சை கிரியை ஞானம் என்பது அவனுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்டது. நம்முடைய இச்சை கிரியை ஞானம் என்பது அப்படி அல்ல என்பதை சுட்டுவதிலே வைத்துக் கொண்டு அது வேறு இது வேறு என்றால் இச்சைகிரியை ஞானம் இருக்கிறது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிறது என்றால் நாமும் இறைவனும் ஒன்றா என்று அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் தான் சொல்லுகிறார்கள். அவனுடைய இச்சைகிரியை ஞானம் என்பது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது. எங்களுடைய இச்சைகிரியை ஞானம் என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. கேவல நிலையிலே மலத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம், சகல நிலையிலே மாயையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், சுத்த நிலையிலே இறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொடுக்கிறோம். ஆகவே நாம் வேறு, நம்முடைய செயல் வேறு, இறைவனுடைய செயல் வேறு என்று சொல்லுகிறார். இவற்றினை அனாதி மலம் மறைக்கும், கேவலத்தில் இச்சத்திகளை அனாதியாயுள்ள ஆணவ மலம் மறைக்கும். காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப, சகலத்தில் முதல்வன் உயிர்கள் செய்த கண்மத்து அளவிற்கேற்ப இச்சா ஞான கிரியைகளை கொடுக்க, பாவியாம் புத்தி காண்மன் அக்கண்மத்துக்கு ஈடாக வரக்கடவதாகிய போகத்தை ஏகதேசமாய் அறிந்து அனுபவிப்பர். ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி. இப்ப நாங்கள் எங்களுடைய புத்தியை ஏகதேசமாய்த்தான் பயன்படுத்துகிறோம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அதனுடைய ஆற்றலினுடைய ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரொம்ப குறிப்பிட்ட 5 வீதமோ அதுக்கு குறைஞ்ச வீதத்தை தான் நாங்கள் எங்கள் புத்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா. பெரிய ஐன்ஸ்டீனுக்கே அப்படித்தான் என்கிறார்கள். அப்போ அதுதான் ஏகதேசம், நம்முடைய மொத்த ஆற்றலினுடைய ஒரு பகுதி. ஆன்மாக்கள் சகல நிலையிலே இறைவன் அவற்றினுடைய கண்மத்துக்கு ஈடாக ஒரு அறிவை கொடுப்பான். அந்த அறிவை வைத்துக் கொண்டு ஏகதேசமாய் இந்த உயிர்கள் அனுபவங்களை பெறும் என்கிறார். அப்போ அதற்கு அப்பவும் முழு ஆற்றல் இல்லை. கேவலத்திலே கொஞ்சம் கூட இல்லை, சகலத்திலே ஒரு கொஞ்சம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் சிற்றறிவு என்று சொல்லுகிறோம். காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப, பாவியாம் புத்தி காண்பன் சகலத்தில் முதல்வன் உயிர்கள் செய்த கண்மத்து அளவிற்கேற்ப இச்சா ஞான கிரியைகளை கொடுக்க, அக்கண்மத்துக்கு ஈடாக வரக்கடவதாகிய போகத்தை ஏகதேசமாய் அறிந்து அனுபவிப்பர். முத்திப்பயன் கொளும் பண்பு இற்றாகும். சுத்த நிலையில் முத்திப்பயனை அடையும் முறையும் இத்தன்மையதாகும். சுத்த நிலையிலேயும் புத்தி என்ன நடக்கும் என்று கேட்டால், முற்றாக இந்த உலகியல்ல இருந்து அது நீங்க இறையோடு சேர்ந்து வியாபக அறிவினை பெறும். அதுவும் அதனுடைய கர்ம வினைக்கேற்ப அமையும் என்கிறார். குறிப்புரை: சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன். ஆன்மாக்கள் முதல்வன் போல சித்து பொருள்கள். முதல்வனுக்குள்ள ஞானம் போல ஆன்மாக்களுக்கும் ஞானம் உள்ளது. ஞானம் உள்ளதாகவே இச்சை கிரியைகளும் உள்ளனவாம். ஆதலால் ஆன்மாக்களும் முதல்வனை ஒக்கும் என்பர் சிவசமவாதிகள். அதை கவனித்து பாருங்கள். முதல்வனுக்குள்ள ஞானம் போல ஆன்மாக்களுக்கும் ஞானம் உள்ளது என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார்கள். ஞானம் உள்ளதாகவே இச்சை கிரிகை உள்ளதாகும். ஞானம் என்பது அறிவு, இச்சை என்பது விருப்பம், கிரியை என்பது செயல். இந்த சொல்லுகளுக்குள்ளே பொருள்தான் உங்கள் புத்தியிலே நிற்க வேண்டும், சொல் நீக்கப்படாது. இச்சை இறைவன் ஒரு அறிவை தருகிறான். அந்த அறிவு வந்தவுடனே ஆசை வரும், ஆசை வந்தவுடனே செயல் வரும். இதுதான் இந்த இச்சை கிரியை ஞானத்துக்குள்ள இருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஞானம் உளதாகவே இச்சை கிரியையும் உளவாம். அந்த ஞானம் அங்கே இருந்து வந்தது என்றால் கர்ம வினைக்கேற்ப இறைவன் தருவான். அதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிவிலே இருக்கிறோம். உங்களுக்கு விளங்குறது எனக்கு விளங்கவில்லை, எனக்கு விளங்குவது உங்களுக்கு விளங்கவில்லை. ஏன் விளங்கவில்லை என்றால் நம் கர்மத்துக்கு ஏற்ப அறிவை தந்திருக்கிறான். அதிலே நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பெட்டர். ஏனென்றால் நமக்கு இந்த சித்தாந்தத்தை கற்கிற அறிவை தந்திருக்கிறான். அந்த அளவுக்கு நாங்கள் கர்ம வினையிலே ஏதோ ஓய்வடைந்திருக்கிறோம் என்று நினைத்து மகிழலாம். விளங்கவில்லை? அது அந்த ஞானத்தை இறைவன் தந்தவுடனே அதனாலே இச்சை வரும். இச்சை வந்தவுடனே கிரியை வரும். இதுதான் இந்த 3 சக்திகள் என்று சொல்கிறார். கிரியையும் உள்ளனவாம். அதனால் ஆன்மாக்களுக்கும் முதல்வனை ஒக்கும். அதனால் ஆன்மாக்களும் முதல்வனை ஒக்கும் என்பர் சில சமயவாதிகள். ஆகவே இவர்களுக்கும் இருக்கிறதே அவருக்கும் இருக்கிறதே, ஆகவே அவரும் ஆன்மாக்களும் உயிர்களும் ஒன்றுதான் என்று இந்த சிவசமவாதிகள் என்கின்ற ஒரு பகுதியினர் தர்க்கம் பண்ணுவார்கள். கேவலாவத்தையிலே
உயிர்களின் இச்சா ஞான கிரியைகளை அனாதி பந்தமாகிய ஆணவமலம் மறைக்கும். முதல்வனது ஞானம் தடையிலா ஞானமாகும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லி உங்களை கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறேன். எனக்கு இந்த சொற்கள் பயிற்சிக்கு வரும் வரையும் பொருள் வராவிட்டால் ஒரே குழப்பமாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் பிடித்தது. இப்ப பாருங்க, இதை படிக்கிற பொழுது கேவலாவத்தையிலே என்ற சொன்ன உடனே அது என்ன அவத்தை என்றது முதல் டக்கட்டு புத்திக்கு வரணும். கேவலாவத்தை என்றால் ஆன்மா ஆணவத்திடம் முற்றாக அகப்பட்டு கிடப்பது. கேவலாவத்தை, சகலாவத்தை, இந்த அவத்தைகள் படித்தோம் அல்லவா? சகலாவத்தை என்றால் என்னவென்றால் ஒரு கொஞ்சம் அதுல இருந்து விடுபட்டு ஆணவத்திலே இருந்து ஒரு சின்ன கலைப்பு செய்து விடுவான் இறைவன். அதான் அந்த அங்கே கலை. அப்போ கலைக்கும் பிறகு முற்றாக அறிவு விட்டு இறைவனை சேரும். இது சுத்தம். அப்ப கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்று சொன்ன உடனே இதுதான் பாயிண்ட்ன்றது டக்குன்னு மனதுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் சும்மா வாசிப்போம். அதை மனதில் வைத்துக் கொண்டு படியுங்கள். கேவலாவத்தையிலே உயிர்களின் இச்சா ஞான கிரியைகளை அனாதி பந்தமாகிய ஆணவ மலம் மறைக்கும். அனாதி பந்தம் என்றால் என்ன அர்த்தம்? எப்ப தொட்டுது என்று தெரியவில்லை என்று அர்த்தம். ஆதி என்றால் தொடக்கம், அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்தில் இருந்து இந்த உயிரை இது பிடித்து வைத்திருக்கிறது. அதைத்தான் அனாதி கால அனாதி பந்தமாகிய ஆணவ மலம் மறைக்கும். கேவலாவத்தையிலே முழு இருட்டு, சகலாவத்தையிலே கொஞ்சம் வெளிச்சம், சுத்தாவத்தையிலே முழு வெளிச்சம். முதல்வனது ஞானம் தடையிலா ஞானமாகும். சகலத்தில் உயிர்கள் தாம் தாம் செய்த கர்மத்திற்கேற்ப அறிவு இச்சை செயல்கள் ஏகதேசமாய் விளங்கப் பெற்று விடய போகங்களை ஏகதேசப்பட்டு அனுபவிக்கும். எல்லாரும் நாங்கள் போகங்களை ஒன்றாக அனுபவிக்கவில்லை. எங்க வீட்டிலே கஞ்சியோடு ஊறுகாய் தொட்டு கிடைத்தால் அது போகம். இன்னொரு வீட்டிலே சோறு கறி கிடைத்தால் அது போகம். இன்னொரு இடத்திலே பாயாசம் கிடைத்தால் தான் போகம். போகங்கள் வேறுபடுகின்றன. அவரவர் கர்மத்துக்கேற்ப ஏகதேசமாய் அந்த போகங்களை பிரித்து அனுபவிக்கிறோம். அதை சொல்லுகிறார்கள். சொல்லுங்கள். ஏகதேசப்பட்டு அனுபவித்தலாவது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவனாயிருந்து அனுபவித்தலாம். சரி, சிற்றறிவு இருக்கும், சிறு தொழில் இருக்கும். அதுதான் இப்ப நாங்கள் எங்கே இது இருக்கும் என்று சொல்லுகிறார்? கேவலாவத்தையிலே இல்லை, சகலாவத்தையிலே. சகலாவத்தையிலே சகலத்தில் அறிவு வந்துவிடும், சிறு தொழில் வந்துவிடும். வாசியுங்கள். ஏகதேசப்பட்டு அனுபவித்தலாவது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவனாயிருந்து அனுபவித்தலாம். சுத்த நிலையில் உயிர்கள் வியாபக அறிவும் பேரானந்தமும் முதல்வன் கொடுக்கவே கொள்ளும் உரிமையுடையன். சிற்றறிவு சிறுதொழில் என்பது நமக்கு நம் ஆற்றல் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான மதிப்பு. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு இல்லாது தெரியும், இது தெரியும், ஒன்றும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான் என்பதை கொஞ்சம் முந்தி ஒரு முறை தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே ஒரு அவை முதல்வராக ஒருவர் இருந்தார், பாண்டியனோ ஏதோ ஒரு பெயர். அவர் சொன்னார், சமுதாயத்துக்கும் இதுக்கும் ஏற்பட்டதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டிலே என்றார், என்னுடைய அதிகாரம். இப்ப அவருக்கு அவரே இல்லை. அப்ப இதுதான் நிலைமை. நமக்கான அதிகாரங்கள் என்றது வரையறுக்கப்பட்டது. அந்த நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுத்த நிலையில் உயிர்கள் வியாபக ஏகதேசப்பட்டு அனுபவித்தலாவது சிற்றறிவும் சிறுதலிலும் உடையவனாயிருந்து அனுபவித்தலாம். சுத்த நிலையில் உயிர்கள் வியாபக அறிவும் பேரானந்தமும் முதல்வன் கொடுக்கவே கொள்ளும் உரிமையுடையன். அதையும் அடுத்த சுத்த நிலையிலே, அதாவது முத்தி நிலையிலே பேரறிவும் வியாபக அறிவை பெறும். எல்லா வியாபகம் என்பது எல்லாவற்றையும் அறிகிற அறிவும், முழுமையான ஆனந்தமும், அந்த ஆனந்தத்தையும் இறைவன் கொடுக்க. ஆனால் அது தானாக பெறுவதில்லை, இறைவன் கொடுக்க பெறும். முதல்வன் நித்யானந்த ஸ்வரூபி. இறைவனை பொறுத்தளவிலே அப்படி இல்லை. இறைவன் அவன் ஆனந்தமே ரூபமாக கொண்டவன், சத்து சித்து ஆனந்த வடிவாக இருப்பவன். அதான் சச்சிதானந்தன் என்று அவனுக்கு பெயர்.
இறைவன் உள்பொருளாகவும் இருப்பான், அருள் அறிவு பொருளாகவும் இருப்பான், இன்பப் பொருளாகவும் இருப்பான். அதை நித்தியமாக கொண்டிருப்பான். நேற்று இருக்கிறான், இன்றைக்கு கொண்டிருப்பது, நாளைக்கு வளரும் என்றதெல்லாம் இல்லை. அவன் எப்பொழுதும் ஒரு தன்மையனாய் இருப்பான். அதுதான் இறைவனுக்கு நமக்கு முதல்வன் மலபந்தம் இல்லாமையால் வாச்சிங்க முதல்வன் நித்யானந்த சுரூபி. முதல்வன் நித்தியானந்த சுரூபி. முதல்வன் நித்யானந்த சுரூபி. முதல்வனுக்கு மலபந்தம் இல்லாமையால் கேவலம் சகலம் சுத்தம் என்னும் அவஸ்தைகளும் இல்லை. நமக்குத்தான், உயிர்களுக்குத்தான் அது உண்டு. இது ஏன் சொல்ல ஞாபகத்தில் வருவதுதானே, இறைவனும் ஆன்மாக்களும் இச்சைகிரிய ஞானம் என்றோ இருக்கிறபடியால் ரெண்டும் ஒன்று என்று சொன்னவர்களுக்கு பதில் தான் இவ்வளவும். விளங்கத்தில் இறைவன் நித்தியானந்த சுரூபி, ஆனால் உயிர்கள் அப்படி இல்லை, அதைத்தான் சொல்லுகிறார். ஆதலால் ஆன்மாக்களுக்கு இச்சா ஞான கிரியைகள் உள எனினும் அவற்றிற்கும் முதல்வனுடைய இச்சா ஞான கிரியைகளுக்கும் வேற்றுமை பெரிதாம். வேற்றுமை உண்டு என்பதல்ல, வேற்றுமை பெரிது. அதனால் ஆன்மாக்கள் சிவனோடு சமமாகா. சிவன் ஆண்டவன் பாடல்ல, அதாவது சிவசமவாதி சொல்லிவிட்டார். சிவன் ஆண்டவனும் அவை மீளா அடிமைகளுமாம். இவை ஆன்மாக்கள், உயிர்கள். விளங்குதல்ல, சிவன் தலைவன், இவை அடிமை. அதனால் தான் அது பசு, அது பவி, இது பசு. குறிப்பு 2. பாவி என்றால் வரது உள்ளது. இந்த பாடலிலே வருகிற ஒரு சொல்லை நமக்கு பொருள் தருகிறார். பவி என்ற சொல்லுக்கு வழக்கமான பொருள் இல்லை, பாவமுடையவன் பொருள் இல்லை, வரட்பாலது என்றும் உள்ளதென்றும் பொருள். அது நீங்கள் இப்போ உங்களுக்கு இவ்வளவும் விளங்கினால் போதும். அந்த பாடலுக்குள்ளே நாங்கள் முழுமையாய் இன்னும் இறங்கவில்லை என்றபடியா இந்த சொற்பொருளை விட்டு விடலாம். பொழிப்புரை. இச்சா ஞான கிரியைகள் முதல்வனுக்கு இருத்தல் போல உயிர்களுக்கும் இருத்தலால் உயிர்களும் முதல்வனுக்கு சமமாவர் போலும் எனின், உயிர்களுடைய இச்சா ஞான கிரியைகள் கேவலத்திலே மூலமலத்தாலே மறைக்கப்படுதற்குரிய தன்மையும், சகலத்தில் கன்மத்திற்கேற்ப அவை ஏகதேசமாய் விளங்கப் பெற்று கன்மப் பயனை ஏகதேசமாய் அறிந்து அனுபவிக்கும் தன்மையும், சுத்தத்திலே வியாபக அறிவை பெற்று முத்திப் பயனை அனுபவிக்கும் தன்மையும் உடையன ஆதலால், இத்தன்மைகள் இல்லாத முதல்வனது இச்சா ஞான கிரியைகளோடு இவற்றிற்கு வேற்றுமை பெரிதாம். ஆதலால் உயிர்கள் சிவனுக்கு சமமாக மாட்டா. பாடல் எண் 84 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சிவசமவாதிகள் ஆசங்கையும் மறுப்பும். சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடின், அனாதி மலம் இவற்றினை மறைக்கும். காவலன் இவன் செய் கன்மத்து அளவினில் கொடுப்ப, காண்பன் பாவியாம் புத்தி முத்தி பயன் கொளும் பண்பிற்றாகும். பொழிப்புரை. இச்சா ஞான கிரியைகள் முதல்வனுக்கு இருத்தல் போல உயிர்களுக்கும் இருத்தலால் உயிர்களும் முதல்வனுக்கு சமமாவர் போலும் எனின், உயிர்களுடைய இச்சா ஞான கிரியைகள் கேவலத்திலே மூலமலத்தாலே மறைக்கப்படுதற்குரிய தன்மையும், சகலத்தில் கன்மத்திற்கேற்ப அவை ஏகதேசமாய் விளங்கப் பெற்று கன்மப் பயனை ஏகதேசமாய் அறிந்து அனுபவிக்கும் தன்மையும், சுத்தத்திலே வியாபக அறிவை பெற்று முத்திப் பயனை அனுபவிக்கும் தன்மையும் உடையன ஆதலால், இத்தன்மைகள் இல்லாத முதல்வனது இச்சா ஞான கிரியைகளோடு இவற்றிற்கு வேற்றுமை பெரிதாம். ஆதலால் உயிர்கள் சிவனுக்கு சமம் ஆக மாட்டா. இந்த வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த வகுப்பை மற்ற பாடலை படிப்போம். சரி, நன்றி.